இந்த கேள்வி வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, a⁻m+1, a⁻m+2, a⁻m+3 இந்த ஒரு டேட்டாக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா மீச்சிறு பொது மடங்கு, சரிங்களா? இதை கண்டுபிடிக்கணும். அதாவது மீச்சிறு பொது மடங்குன்னு சொல்லும்போது நம்ம வேரியபிள் இருக்குது, சரிங்களா? ஸோ வேரியபிள் இருக்கும்போது அதனுடைய மேக்ஸிமம் கவுண்டிங்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ இருக்கும்போது a⁻m+1 வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முறை இருக்குது. அதாவது a⁻m+1 நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி எழுதலாம், a⁻m டாட்டு a⁻m இப்படி எழுதலாம். அப்போ தான் நம்ம என்ன இருக்கணும், பவர் வந்து பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால ஸோ என்ன இருக்குது இங்கே m வந்து 2 முறை வந்துருக்கனால அப்போ a⁻m+1 அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும், சரிங்களா? இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல சின்ன ஒரு இது இங்கே இப்படி தான் வரும், சரிங்களா? a⁻m இங்கே a⁻1 இப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும் அது, சரிங்களா? அடுத்து அதே a⁻m+2 இருந்தால் இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா a⁻m டாட்டு a⁻2ன்னு இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல a⁻m+3 இப்படி இருந்தால் இதை வந்து நம்ம எப்படி எழுதுறோம்னா a⁻3ன்னு எழுதலாம். அப்போ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பவரை வந்து ஆட் பண்ண ஸோ இந்த ரூல் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவங்க மீச்சிறு பொது மடங்கு தான் கேட்குறாங்க, சரிங்களா? மீச்சிறு பொது மடங்கு. இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா a⁻m வந்திருக்கு. அப்போ நம்ம mன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏல வந்து பார்க்கும்போது a⁻1 a², இது a⁻3 இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இதில் மேக்ஸிமம் கவுண்டிங்ஸாக எடுத்துக்கணும், சரிங்களா? அப்போ a⁻1 வந்து ஒரு முறை வந்துருக்கு, 2 முறை வந்துருக்கு, 3 முறை வந்துருக்கு. அப்போ 3 முறை தான் நம்ம எடுத்துக்கணுமே, சரிங்களா? அப்படின்னா இருக்கும் இங்கே 3 முறை. அப்போ a⁻3. அப்போது இதை வந்து பேஸ் ரெண்டு சேமாக இருக்கா, அப்போ பேஸ் ரெண்டு சேமாக இருந்தால் பவர் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போ a⁻m+3 வந்துடும். இதுதான் என்னது எல்சிஎம், சரிங்களா? எல்சிஎம் இதுதான் இந்த கேள்விக்கு ஆன்சர். இதே அவங்க HCF கேட்டாங்கன்னா, என்னது HCF கேட்டாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, a⁻m வந்து வந்திருக்கு. அப்போ a⁻m எழுதிப்போம். அடுத்து எல்லாத்துலேயும் காமனாக a⁻1 வந்து வந்திருக்கு, சரிங்களா? அப்போ a⁻1 எழுதியிருப்போம். அப்போ இது ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணால் a⁻m+1ன்னு வரும். இது வந்து பார்த்தோன்னா HCF, சரிங்களா? அப்போ இந்த கேள்விக்கு அவங்க எல்சிஎம்மே கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் a⁻m+3. ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கிறது தான் சரியான விடை. அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் அண்ட் HCF ரிலேட்டடாக ஒரு 10 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். அதனுடைய ஒரு கொஷின் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவை கொடுத்துருக்கேன். ஸோ மீதி இருக்கக்கூடிய 9 கொஷின் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.